இன்றைக்கி என் தொண்டையில் கிச்சு கிச்சு, ஸோ வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடேன்றனால நம்ம வீட்டில் எப்போ ஒரு பக்தி மயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வீட்டிலலாம் விளக்கேற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சிருக்கோம். கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் மாமா வந்து என் பொண்டாடி தலையில் பூ இல்லைன்னா எப்படி, நான் போய் பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் கூட பையில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் மாமா பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதையும் தலையில் அழகாக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி உங்களெல்லாம் எனர்ஜியாக மாற்றுற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி சொல்ல போகிறேன். அது என்னென்னா, 3 தவளைங்க ஒரு மலை உச்சியில் ஏறிட்டு இறங்கலான்னு சொல்லி தயாராச்சா. மலை ஏற ஆரம்பிக்கும் போதே பார்வையாளராக இருந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ உயரமான மலையை ஏறும்போது கால் தடிக்கு கீழே விழுந்தால் என்ன ஆகுமோன்னு. அதை கேட்ட ஒரு தவளை உடனே மலை ஏறுறதை நிறுத்திடுச்சான். கொஞ்சம் தூரம் போனதுமே இன்னொருத்தர் பார்த்து சொல்கிறாரு, அங்கே மேலே ஏற பாம்புகள் அதை பிடிச்சிருச்சுன்னா என்ன செய்யுமோன்னு. உடனே இன்னொரு தவளையும் ஏறுறதை நிறுத்திடுச்சான். 3ஆவதா போன தவளை மட்டும் எதையும் காதில் வாங்காமல் மலை உச்சிக்கு போயிட்டு கீழே வந்துச்சான். அதை பார்த்து இன்னொருத்தர் கேட்குறாங்க, உன்னால் மட்டும் எல்லாரும் நெகட்டிவாக பேசும்போது எப்படி மேலே போயிட்டு வர முடிஞ்சதுன்னு. ஆனால் அதுக்கும் அது பதில் பேசலையா. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிச்சான், இந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளும் சில சமயங்களில் இந்த தவளையை போல் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓகேங்க, கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்மளும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிள்ளையார் கோயிலேருந்து அடுத்து அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அம்மன் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போகிற கிளிப் வந்து மிஸ் ஆனனால நான் கையில் கூட இல்லாத மாதிரி உள்ளே வருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, மறக்காமல் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் லைக் பண்ணிவிட்டும் போங்க.